பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே அதிகாலை வெளிச்சம் என்கிற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அதிகாலையில் ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் அவர் நமக்கு கொடுக்கும் ஒரு அதிகால வெளிச்சத்தின் வார்த்தை பிலிப்பியர் 2 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவருக்குள் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை என்ன சிந்தை? அநேக காரியங்கள் வேதாகமத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு வெளிச்சத்தின் வார்த்தையாக நமக்கு கொடுக்கும் அந்த சிந்தை தாழ்மையின் சிந்தை. அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கீழே அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது மட்டுமல்ல, அது என்ன சிந்தையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தாழ்மையின் சிந்தை. தாழ்மை, மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு தம்மை தாழ்த்தினார். பரிகாசங்கள், அவமானங்கள், சாட்டை அடிகள், முகத்திலே காரி உமிழக்கூடிய சூழ்நிலைகள், பல பாடுகள், பல துன்பங்கள் மத்தியிலே அவர் தாழ்மையை அணிந்தவராய் காணப்பட்டார். அன்பான தேவ ஜனமே, தாழ்மை ஒரு மனிதனுக்குள் வெளிப்படும் பொழுது அந்த தாழ்மை அவனை உயர்த்தும். தாழ்ந்த சிந்தை, தாழ்மையின் சிந்தை ஒரு மனிதனை உயரத்திற்கு கொண்டு வரும். தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அதனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் உயர்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே தாழ்மையின் சிந்தை அணிந்தவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.